ஹாய் ப்ரோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் விவசாயி சந்திரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னாங்க, தாய் மஞ்சளுங்க. அதாவது விதை மஞ்சள்னு சொல்லுவோம்லங்க. அதை வந்து போன வருஷம் போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாய் மஞ்சளாக மாறி இருக்குங்க. அதாவது பழசா மாறி இருக்குங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் மண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தாய் மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பொறுக்கி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெட்டுற போது தனியாக வந்து பொறுக்கி இந்த மாதிரி வந்து கொட்டி வச்சுருங்க. நல்ல வெயிலில் வந்து நல்லா சலசலன்னு வந்து காய வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ முதல் விலையே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க. ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சாயம் தயாரிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னமோ நிறையா இதுக்கு வாசனை தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பயன்படுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஞ்சள் சாகுபடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாய் மஞ்சள் வந்து பொறுக்கி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மண்டியில் வந்து கொடுங்க. ஸோ இடைத்தரகர்கள் வந்து கேட்பாங்க. ஸோ 500 கொடு, 1000 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பேசுவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாற வேண்டாம். மஞ்சள் மண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. சேஃபாக கொண்டு போய் சேஃபாக விற்றுக்குங்க. தேங்க்யூ.